ஹாய் நண்பர்களே, வணக்கம். தந்தை வீடு மன்னிப்பு பாகம் 22. என் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னா, என் சேனலோட லோகோ பக்கத்தில் சிவப்பு கலரில் பெல் மாதிரி இருக்கும். அதை தொட்டிங்கன்னா போதும், ஆளுன்ற ஆப்ஷன் வரும். அதை தொட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நான் போடுற அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என் சேனலில் இருக்க மற்ற கதைகளையும் கேளுங்க. பூமயில் இருக்குது, தள்ளாடும் தாமரை இருக்குது, தவறிய வாழ்க்கை இருக்குது. அதெல்லாம் கேட்டு உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கணும்னு ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். பாலமுருகன் மனைவியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே சகுந்தலா அவளை அவசரப்படுத்தினாள். வாங்க மதினி, நல்ல நேரம் முடிய போது, மனையில் வந்து உட்காருங்க என்று சொல்லும் பொழுதே பாலமுருகன் அவள் அருகில் வந்து கொடிமலர் கையை பிடித்தான். என்னங்க என்று அவள் கேட்க, எப்படி இருக்கு என் சர்ப்ரைஸு? உனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சுல்ல, ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு, அந்த வருத்தத்தை போக்குறதுக்காக தான் இந்த கல்யாணத்தை சஸ்பென்ஸாக ஏற்பாடு பண்ணேன். எப்படி என் சஸ்பென்ஸு என்று அவளிடம் கிசுகிசுப்பாக பேசுவதை பார்த்திருந்த வரதன், ஏப்பா அதான் 2 குழந்தை பெற்றுட்டேங்க, வெக்கமே இல்லாமல் 3ஆவது தடவை கல்யாணம் பண்ண போகிற, இதில் என்ன பொண்டாட்டிகளை காதில் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்க? ஏன் பொண்டாட்டிடா, நான் எப்படி வேணா பேசி, உனக்கு என்னப்பா என்று அவனை பார்த்து அவன் பல்லை கடிக்க, இவங்கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டுக்கிறதே நமக்கு வேலையா இருக்கு, இந்த வாயாவது சும்மா இருக்கா என்று விரலை அவன் மூஞ்சிக்கு நேர பார்க்குமாறு வைத்து பரதன் பேசி கொண்டிருக்கும் பொழுதே ராஜா, அது எப்படி உன் வாய் சும்மா இருந்துட்டா அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும்ல, வரதன்னா வாய் அப்படின்னு ஃபார்ம் ஆயிட்ட நீனு, அதனால் வாயெல்லாம் கட்டணும்னு நினைக்காத, அப்புறம் இந்த கதையில் ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடும். ஏன் பேச மாட்ட? உனக்கு எப்படி உன் கல்யாணத்தை பற்றி பேசுனா கோவம் வருது, அதே மாதிரி தான் எனக்கு என் வாயை பற்றி பேசுனா கோவம் வருது. அதனால் நீ என் வாயை பற்றி பேசாத. ஏண்டா நல்லா தானடா போயிட்டுருக்கு, அப்புறம் என்னடா எல்லாரும் என் கல்யாணத்திலே வந்து நிற்கிறீங்க என்று ராஜா வரதனை பார்த்து கோவப்பட, பூமயிலும் கதிரும் அவர்களை பார்த்து சிரித்தவரை இருந்தார். இந்த பூமயிலும் கதிரும் யாருன்னு கேட்குறீங்களா? பூமயில்ன்ற ஒரு நாடகம் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் கேளுங்க. அதில் வர ஹீரோயின் தான் இந்த பூமயிலும். இவங்க எல்லாம் ஒரே ஊருன்றனால சொந்த பந்தமாக இருக்கிறதுனால போனா போதுன்னு கொடிமலர் பாலமுருகன் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. போனா போதுன்னெலாம் இல்லைங்க, பாலமுருகன் தாங்க போய் கொடிமலர் கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமயிலையும் கதிரையும் வரவழைச்சான். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அவங்க அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க, அது என்னைக்கு தான் நல்லபடியாக இருந்துச்சு. சகுந்தலா கொடிமலரை போய் மணமேடையில் இருக்க வைக்க பாலமுருகன் தான் வெக்கப்பட்டு கொண்டே தலையை கவிழ்ந்து கொண்டிருந்தான். ஐயோ பங்கு, அங்கே பாரு, ஒரு அரிய நிகழ்வு ஒன்று நடக்குது என்று வாயாடி கொண்டிருந்த வரதன் ராஜாவை கை காட்டி அவன் பக்கம் திருப்ப, அங்கே வெக்கப்பட்டு கொண்டிருந்தது என்னமோ பாலமுருகன். என்னடா மாப்பிள்ளை, மக்களே நல்லா பார்த்துக்கோங்க, பாலமுருகன் வெக்கப்படுறேன், அது 3ஆவது கல்யாணத்துக்கு வெக்கப்படுறேன், கல்யாணத்துக்கு வெக்கப்படல, ஏன் லாஸ்ட்டாக நடந்துச்சே 2ஆவது கல்யாணத்துக்கு கழுத்தில் கத்தி வச்சு கல்யாணம் பண்ணாங்களே அப்போ கூட வெக்கப்படலை, இப்போ என்னமோ புது மாப்பிள்ளை மாதிரி வெக்கப்படுறான் என்று ராஜாவும் வரதனும் பாலமுருகனை கலாய்க்க பக்கத்தில் இருந்தவர்கள் சிரித்து கொண்டு, ஏப்பா பாலமுருகா, இது என்ன கொடுமை, 2 பிள்ளையை பெற்றுட்டு இப்போ வந்து வெக்கப்படுற என்று சொல்லும் பொழுது அவனுக்கே வெக்கம் தாழ முடியாமல் வேகமாக மணமேடைக்கு சென்று கொடிமலர் அருகில் அமர்ந்து கொண்டான். ஆண்களின் வெக்கம் கூட ஒரு அழகுதான், அதுவும் தனித்துவமான அழகு. தன் கணவன் வெக்கப்படுவதையே வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தால் கொடிமலர். மதினி, இன்னைக்கு என்ன எல்லாம் தலைகீழா நடக்குது, நீங்கதே வெக்கப்படணும், எங்கள் அண்ணன் வெக்கப்படுது, நீங்கள் என்னன்னா எங்கள் அண்ணனை தலை நிமிர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, போங்க என்று சகுந்தலா சலிச்சு கொள்ள, அப்பொழுதுதான் கொடிமலருக்கு புரிந்தது, தான் வெக்கப்படாமல் தன் கணவன் வெக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து அவளுக்கு சிரிப்பு அரும்பியது. அப்போது கூட்டத்தில் ஒரே சலசலப்பு. யார் என்று பார்த்தால் மாயாண்டி குடும்பத்தார் அனைவரும் வந்து கொண்டிருந்தார்கள். சகுந்தலாவுக்கோ சிரித்த முகம் சற்று நேரத்திலே மாறிவிட்டது. வரதன் மீசக்காரனை பார்த்தோன்னே அப்ஸ்காண்டாகி விட்டான். ராஜாவுக்கு பின்னாடி போய் நின்று கொண்டான். பங்கு, கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி நின்றுக்கிறேன், என்னை முன்னாடி இழுத்து விட்டுறாரு, அந்த மீசக்காரனை பார்த்தா எனக்கு சகலமும் அடங்கி போயிடும் என்று ராஜா காதில் சொல்ல, இன்னுமாயா உங்கள் அப்பாவை பார்த்து டவுசரில் ஒன்றுக்கு போயிட்டுருக்க என்று சொல்ல, யோ என்ன கல்யாணத்தில் என்ன அசிங்கப்படுத்துகிற, அப்புறம் இன்ன வரைக்கும் அடித்த வாய் என்ன, உங்கள் அப்பா வந்தோன்னே என் சட்டைக்கு பின்னாடி வந்து ஒளியில் ரச்சனை என்ன, அது மரியாதை, அப்பான்ற ஒரு மரியாதை,
உன் மரியாதை ஊர் முழுக்க அறியும், எனக்கும் தெரியும். சரி சரி சத்தம் போடாமல் நில்லு. உங்கள் அப்பா என்கிட்ட வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியாது. அப்போ எங்கள் அப்பாவுக்கு நீயும் பயப்படுவியா? சேச்சா நான் பயப்படலாம் மாட்டேன். உங்கள் அப்பா கேட்குற குண்டக்க மண்டக்க கொஸ்டினுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. அப்புறம் நான் ஒரு ஃப்ளோவில் உங்கள் அப்பாவை திட்டேன்னு நினச்சிக்கோ, உனக்கும் எனக்கும் கைகலப்பாகி போயிடும். அதனால தான் சொல்கிறேன். நான் அப்பெல்லாம் திட்ட மாட்டேன். எங்கள் அப்பா குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டாலும் பரவாயில்லன்னு அவர் மூஞ்சில் ஓங்கி கொடுத்துரு. என்னால் முடியாத நீ செய்கிறேன்னு நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்கும் பங்கு என்று ராஜாவை பார்த்து வரதன் சொல்ல, ஏன்டா விசக்கிருமி என்னை உங்கள் அப்பங்கிட்ட கோர்த்து விடுற. அந்த ஆள் எப்போ பார்த்தாலும் முதுகுக்கு பின்னாடி அருவாளை வச்சுக்கிட்டே திரிவிங்க. பொசுக்குன்னு என்னை எடுத்து வீசிட்டான்னா கல்யாணம் ஆகாமல் கன்னி பையனாவே நான் பரலோகம் போய் சேர்ந்துருவேன். இப்போ வந்து என்னத்தை கூட்ட போகிறானே, என்ன ஏழ்றையை கூட்ட போகிறானே எனக்கே தெரியலை. இரு, அப்படியே கூட்டமாக நின்று வேடிக்கை பார்ப்போம். உங்கள் அப்பன் வந்துட்டான்ல, இனி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதோ. வீரகாளியும் சிவநேசனும் அவர் வருவதை பார்த்து கொண்டே அமைதியாக நின்றிருந்தார். என்னத்தா காளி அப்படியே நிற்கிற? ஆகட்டும், எல்லா வேலையும் பாரு. நம்ம வீட்டு கல்யாணம் இப்படி மசம் நின்றுருந்தா எப்படி? எனக்கும் அச்சதையை கொடுங்க என்று அவர் கை நிறைய அச்சதையை வாங்க என்று பார்த்திருந்தான். வரதனும் ராஜா, கதிர், கொடிமலர் அனைவருமே அவர் செய்கையை விசித்திரமாக பார்த்திருந்தார். உடனே வரதனிடம் திரும்பி, ராஜா, உங்க அப்பன் திருந்திட்டானோ? இருக்கலாம் மாப்பிள்ள, திரிஞ்சிருப்பியான் போல. அதனால தான் ரொம்ப நாளாக அந்த வீட்டு பக்கம் காணோம். வந்தோடனே கை நிறைய அச்சதையை வாங்குறானே. இருந்தாலும் இந்த ஆளை நம்ப முடியாது. நல்ல மாதிரியே பேசி கழுத்தறுத்துருவியான் மாப்பிள்ளை இல்லை பங்கு. எங்கள் அப்பனை பார்த்தாலே எனக்கு எல்லாமே உளருது. சரி இரு, என்னதான் செய்கிறாருன்னு பார்ப்போம். பாலமுருகன் அமைதியாக இருக்கிறத பார்த்தா இவர் மாறிட்டாருந்தையா நினைக்கிறேன். அவனுக்கு எல்லாமே தெரியும். அவன் எப்போ பார்த்தாலும் மூஞ்சில் ஒரே ரியாக்ஷனை தான் வச்சுருப்பியான். உண்மை தெரியுமா தெரியாதான்னு விஷயம் நடக்கும்போது தான் நமக்கே தெரியும். அது வரைக்கும் எங்கள் அப்பனையும் பாலமுருகனும் ஒரே கேட்டகரி. மண்டையை பிச்சுக்கிறத வைக்கிறத விட பிஹெச்டி வாங்குறவங்க இவங்க 2 பேர். இவன் வில்லனா, அவன் ஹீரோவான். ஆனால் ரெண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் வில்லன் தான். இரு, பாலமுருகன் சொல்லித்தரேன் என்று ராஜா சொல்ல, இந்த எபிசோடு முழுக்க நம்மளே பேசி இந்த ரைட்டர் கதையை முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு ஹீரோ ஹீரோயினுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். இதுக்கு மேலே நம்ம வாயை திறந்தோம்னா மக்கள் எல்லாரும் நம்மளை காரி துப்பிடுவாங்க. கொஞ்சம் அமைதியாக இருப்போமா? ஹீரோ ஹீரோயினுக்கு சீன் வைக்கட்டும். மாயாண்டி கொடிமலர் அருகில் சென்று கொடிமலர் கையை பிடித்து கொண்டு, உன் வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் நான் பெரிய இடைஞ்சலாக இருந்தேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் நான் பெரிய இடைஞ்சலாக இருக்க மாட்டேன். என்னை நம்பி நீ பயப்படாமல் இந்த கல்யாணத்தை தைரியமாக பண்ணிக்கலாம். உனக்கும் உன் மக்களுக்கும் இனி எந்த ஒரு தீங்கும் நான் செய்ய மாட்டேன். உனக்கு செஞ்ச தீங்குக்கும் இந்த கிராமத்துக்கு செஞ்ச தீங்குக்கும் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே சாகிற காலத்துலையாவது நல்லது செஞ்சுட்டு போகலான்னு தான் மனசு மாறிக்கிட்டேன். என் மனசு மாறிடுச்சே தவிர என்னுடைய கம்பீரத்தை நான் இழக்க விரும்பலை. அதனால் உன் கையை காலான்னு நினச்சி மன்னிப்பு கேட்குறேன். என்னை மன்னிச்சிருத்தா என்று சொல்ல, ஐயோ என்ன நீங்கள் இப்படி என்று வாய் தந்தி எடுக்க, பரவாயில்லத்தா, அப்பானே சொல்லு, பெரியப்பானே சொல்லு என்று அவர் ஊக்க, இல்லை இருக்கட்டும் என்று கொடிமலர் சத்தமே எழும்பாமல் சொல்ல, சரித்தா, உனக்கு என்னைக்கு முறை சொல்லி கூப்பிடணும்னு தோணுதோ அன்னைக்கு கூப்பிடு. ஆனால் நான் உன்னை பார்க்குறப்பெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு தான் இருப்பேன். என்னை பார்த்தோன்னே உன் கண்ணில் தெரியுதே பயம், அதுவே போதும் என் காலம் உணர்ச்சிக்கும் இந்த குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறதுக்கு. ஒரு பொம்பளை பிள்ளைய பயமுறுத்திட்டேன்னு இப்போ தான் என் மனசு கிடந்து துடிக்குது. என் பொண்ணு மாதிரி தானே நீயுன்னு உணராமல் விட்டுட்டேன். அந்த மாதிரி நினச்சிருந்தேன்னா உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டேன். இப்படி வாழா வெட்டியாக்கி இத்தனை வருஷம் உன் வாழ்க்கையை கெடுத்திருக்க மாட்டேன். என் பிள்ளைக்கு இருந்த ஆசையை நியாயமான ஆசைன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அது உடல்நிலையை மறைச்சு ஊருக்கு தெரியாமல் ஒரு நாடகத்தை நடத்திட்டேன். அந்த நாடகத்துக்கும் சேர்த்து நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். மாப்பிள்ளை, இதுவும் என் பொண்ணு மாதிரி தான். நீங்கள் 2 பேரும் நல்லபடியாக வாழணும். என் பொண்ணுக்கு இருந்த குறைய மறைச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு என்னை மன்னிச்சிரு. ஆனால் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். அவள் என் பொண்ணாகவும் இருக்கட்டும், இந்த ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் உன் பொண்டாட்டியாகவும் இருக்கட்டும். அந்த ஒரு பேரை தவிர அவளுக்கு வேறு எதுவுமே கிடைக்கல. பொம்பளை பிள்ளையாக பிறந்ததுக்கு அதையாவது அதை அனுபவிச்சுட்டு போகட்டும் என்று கண் கலங்கி பாலமுருகனிடம் கேட்க, அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தான். கொடிமலர் தான் அவள் இடையில் இடித்தாள். அவன் அப்பொழுதும் அமைதியாக இருக்க, பரவாயில்ல,
நீங்கள் அழுகாதீங்க என்று கொடிமலர் அவரை சமாதானப்படுத்த மாயாண்டிக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இந்த பிள்ளை 2 வார்த்தை என்கிட்ட சேர்ந்தா அப்படி பேசுது. நல்லவனா ஆயிட்டாலே எல்லாரும் நம்மளை பார்த்து பாசமாக தான் பேசுகிறாங்க. அதனால ஊரில் இருக்க எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்களோ என்று மாயாண்டி நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே சிவனேசனும் வீரகாளியும், சரிண்ணே வானே அழுகாதனே எந்திரினே, நல்ல நேரம் முடிய போது தாலியை கட்டட்டும், பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணு என்று சொல்லும் பொழுதே பாலமுருகன் கையில் தாலி தரப்பட்டது. தாலியை வாங்கி அனைவர் முன்னாடியும் அச்சதை தூவ கொடிமலர் கழுத்தில் கட்டினான். அன்பரசியும் அன்பரசனும் சிவனேசன் வீரகாளி கையில் இருந்தவாறே தனது தாய் தந்தையின் கல்யாணத்தை பார்த்து மகிழ்ந்தார்கள். என்னவோ ஏதோ என்று அவர்களும் தங்கள் கையில் இருந்த பூக்களை தூவினர். கொடிமலருக்கு தான் சந்தோஷம் தாழவில்லை. அவளது சந்தோஷம் கண்களில் வழியாக பிரதிபலித்தது. மனைவியின் சிரித்த முகத்தை பார்த்தவரை தாலியை கட்டினான் பாலமுருகன். மனம் அப்பொழுதுதான் நிறைவு பெற்றிருந்தது. பூநாச்சியாவும் வர வைத்திருந்தான். கூட்டத்தோடு கூட்டமாக நின்று பூநாச்சியா மகளின் திருமணத்தை பார்த்து கொண்டிருந்தான். வரதன் கண்களில் பூநாச்சியா விழ, அத்தடி இங்க கோவேஸ் எல்லாமே கூட்டி வந்திருக்கீங்க, இன்னைக்கு பெரிய சண்டை இருக்குடா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டே அனைவரையும் பார்க்க ராஜாவின் காதில் வந்து வரதன், ஏப்பா போய் அவன் பக்கத்தில் நில்லு, தொண மாப்பிள்ளையா, கல்யாணம் ஆகிறவன் பக்கத்தில் தொண மாப்பிள்ளையா நின்னா வேகமாக கல்யாணம் ஆயிருமா, உனக்கு 2000 பொண்ணு பார்த்தாச்சு, இன்னும் ஒன்று அமைஞ்சு வரலையே, போய் அவன் பக்கத்தில் நின்று அவனுக்கு மாத்திரை மாலையில் ஒரு மாலையை வாங்கி நீயும் கழுத்தில் போட்டு நில்லு. இந்த கல்யாணத்துலேயே உனக்கு ஒன்றும் செட் ஆகாது, செட் ஆகலைனாலும் பரவாயில்ல, அண்ணே நான் உனக்கு தேடி பிடிச்ச ஒரு பொண்ணை இந்த கல்யாணத்துலேயே செட் பண்ணி விடுறேன் உனக்கு என்று வரதன் ராஜா கதை கடிக்க, ராஜாவோ கோவத்துடன், நீ பார்க்குற வேலைக்கு பெரும் மாமா வேலை, எனக்கு நீ பங்காளி முறை, அதை நான் வச்சுக்கோ, உனக்கு நல்லது செய்யலாம்னு நினச்சி வந்தேன், போடுறா அந்த பாட்டை, கல்யாணமா கல்யாணம் 60ஆம் கல்யாணம், அடிங்கொய்யால எனக்கு 60ஆம் கல்யாணம் தான் நடக்கும்னு சொல்றியா என்று ராஜா அவன் சட்டையை பிடிக்க, அங்கே அனைவரும் ஏதோ சண்டை என்பது போல் இவர்களை திரும்பி பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பாலமுருகன், அங்கே என்ன சத்தம் என்று அங்கே இருந்தே கேட்டான். மணமேடையிலிருந்து கேட்டவனின் குரல் இங்கு சண்டை போட்டு கொண்டிருந்தவர் காதில் வீழ, வரதனோ சும்மா பேசிக்கிட்டு இருந்த மச்சான் என்று சத்தம் கொடுக்க அனைவரும் கொல்லென்று சிரித்தார்கள். இவங்க திருந்தவே மாட்டாங்க. சரி சரி, அதான் கல்யாணம்னா நல்லா முடிஞ்சே, வாங்க எல்லாரும் பந்திக்கு போகலாம் என்று மாயாண்டி அழைக்க, ராஜாவோ, உங்க அப்பன் திருந்திட்டானே, உண்மையிலே திருந்திட்டானோ, ஆமா வில்லன் திருந்திட்டா அப்ப கதை முடிய போகுதுன்னு தானே அர்த்தம், கதை முடிய போதா ரைட்டரு, அப்புறம் யாரு கொடிமலருக்கும் பாலமுருகனுக்கு இருந்த காதல் கதையை சொல்றது, இன்னும் ஒரு 4-5 எபிசோடாவது போடுவேங்க, முடிய போகுதுன்னா முடிய போகுதுன்னு சொல்லுவோம், அது வரைக்கும் நீங்க உங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நடிக்க மட்டும் செய்யுங்க, எங்க வேலையை நாங்க பார்ப்போம். இது ரைட்டரோட மைண்ட் வைஸ். என் கதை பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.